கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பாக நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, ஒரு 10 ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸை பார்க்க போறோம். இது ஒரு 100% சக்ஸஸ் ஃபார்முலா. கம்ப்ளீட்டாக இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான ஒரு 10 ஹேபிட்ஸை கொடுக்க போகிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குதல். என்னது? ஆர்கனைஸ் யுவர் டைம். ஸோ டைம் ஒதுக்கணுங்க ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு. ஸோ டைம் ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். சரி, டைம் ஒதுக்கியாச்சு, என்ன பண்ணுறது? தினந்தோறும் படிப்பதற்கு ஒரு அட்டவணை தயார் செய்யணுங்க. பிளான் யுவர் டே வித் ஏ கிளியர் ஷெட்யூல் ஒன்று போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் போட்டது மட்டும் பத்து இல்லாமல் ஒரு கால வரிசை, ஒரு டைம்லைன் சார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடணும். அந்த டைம்லைன் பிரகாரம் தான் நம்ம வந்து இந்த படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரியாரிட்டைஸ் டாஸ்க் அண்ட் ஸ்டிக் டு யுவர் டைம்லைன் டு மேக் தி மோஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்டடி ஹவர்ஸ். ஸ்டடி ஹவர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, தெளிவான இலக்குகள் அமைத்தல் அப்படின்னு சொல்றோம். கோல் செட், கிளியர் கோல்ஸ். கோல்ஸ் எல்லாரும் வச்சிருக்கோம், அது நான் கிளியர் கோல்ஸ், தெளிவான இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். நீங்க அந்த அடைய விரும்பக்கூடிய இலக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது நீண்ட இலக்கு, நீண்ட கால இலக்குகள், குறுகிய கால இலக்குகளா நீங்க நிர்ணயிக்கணுங்க. டிஃபைன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் போத் ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம். கோல்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்களா, இந்த இலக்குகள், அது என்ன பண்ணும் தெரியுங்களா? கவனமாக படிக்கவும் ஊக்கப்படுத்த உதவக்கூடியதுங்க. கோல்ஸ் ஹெல்ப் கீப் யூ ஃபோக்கஸ்டு அண்ட் மோட்டிவேட்டட் த்ரூ அவுட் யுவர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். மூன்றாவது ஒன்று ஹேபிட்ஸ். வழக்கமான ஒரு இடைவெளி எடுத்தல் முக்கியமானது. டேக் எ பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிச்சுட்டே இருக்கோம், கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்திருக்கணும். இந்த பிரேக் எதுக்கு தெரியுங்களா? ஸோ இந்த பிரேக் எடுத்தீங்கன்னா மனதை புதுப்பிக்க குறுகிய இடைவெளியை அனுமதிக்குதுங்க. ஸ்டடி இன் இன்டர்வல்ஸ் அண்ட் அலோ யுவர் செல்ஃப் ஷார்ட் பிரேக் டு ரிஃப்ரெஷ் யுவர் மைண்ட். ரிஃப்ரெஷ் யுவர் மைண்டு முக்கியமானது. அப்படி நீங்க வந்து இந்த அணுகுமுறை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதிக நேரம் படிக்கவும் கவனத்திறனை வந்து அதிகரிக்கவும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? அதாவது திஸ் அப்ரோச் பூஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது ஹேபிட்ஸ், சீராக தொடர்ந்து படித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க படிக்கிறீங்க, சீராக தொடர்ந்து படிக்கிறது ஒரு முக்கியமான ஹேபிட்டுங்க. இந்த ஹேபிட் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பதை தினசரி பழக்கமாக்கிடுங்க. படிப்பதை தினசரி பழக்கமாக்கிறோம். மேக் ஸ்டடிங் எ டெய்லி ஹேபிட். வழக்கமான நிலையான இந்த முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க உங்களுடைய படிப்பதற்கு வலுவான அடித்தளத்தை வந்து உருவாக்கிடுங்க. ரெகுலர் கன்சிஸ்டன்ட் effort helps build a strong foundation and reduce last minute stress. அது முக்கியமானது. அடுத்ததுங்க, கடைசி நிமிட மன அழுத்தத்தையும் இது குறைச்சிருங்க. அவ்வளோ வந்து ஒரு முக்கியமான சீராக தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆழ்மையான ஹேபிட். ஐந்தாவது ஹேபிட் பார்க்கலாங்களா? குறிப்பு எடுத்தல். நீங்க படிச்சது என்ன பண்ணுங்க, நோட் டேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ குறிப்பு எடுக்காமல் இருந்தோன்னு என்ன ஆகும், படித்தது ஒரு பக்கம் மறதி கொடுக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பு எடுத்தல் முக்கியமானது. இப்போ குறிப்பு எடுத்திருக்கோம் இல்லையா படிக்கும்போது, அது எப்படி இருக்கணும்னா சுருக்கமாக குறிப்பு எடுத்தல் அப்படிங்கிறது முக்கியமானதுங்க. ரைட் கான்சைஸ் நோட்ஸ் வைல் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க குறிப்பு எடுத்திருக்கீங்களா, அது எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும், ஒழுங்கு அமைக்கப்பட்ட குறிப்புகள் இருக்கணும், தகவலை திருத்தவும் தக்க வைக்கவும் எளிதாக்கிடுங்க. கிளியர் ஆர்கனைஸ்டு நோட்ஸ் மேக் இட் ஈஸியர் டு ரிவைஸ் அண்ட் ரீடைன் இன்ஃபர்மேஷன் லேட்டர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆறாவது ஹேபிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மல்டி டாஸ்கிங்கை தவிர்த்தல். சரிங்களா? அவாய்ட் மல்டி டாஸ்கிங். என்னங்க மல்டி டாஸ்கிங்? மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யறதுங்க. ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்க கவனமா படிக்கணுங்க. 2-3 சேர்த்து படிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாஸ்க் அட் எ டைம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட். ஸோ மல்டி டாஸ்கிங்கில் நீங்கள் செஞ்சிட்டீங்க என்ன ஆகும்? கற்றலின் தரத்தை அது குறைச்சிருங்க. சரிங்களா? ரெடியூஸ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மல்டி டாஸ்கோடைய ப்ராப்ளம். ஏழாவது ஹேபிட் அப்படின்னு பார்க்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் உதவியை நாடுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சீக் ஹெல்ப் வென் யூ நீடட். சரிங்களா? மற்றவங்கள்ட்ட நீங்கள் உதவி தேடுதல் ஒரு முக்கியமான ஹேபிட்டுங்க. ஆசிரியர்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள் அல்லது ஆன்லைன் இருந்து உதவி கேட்க நீங்கள் தயங்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் தயங்காமல் கேட்டீங்க அப்படின்னா பயனுள்ள கற்றலுக்கு சந்தேகத்தை முன்கூட்டியே தெளிவுபடுத்துவது மிக முக்கியமாக ஆயிருங்க. அதாவது டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் ரிசோர்சஸ். கிளியரிங் டவுட்ஸ் early is crucial for effective learning. எட்டாவது பார்க்கலாம். சுறுசுறுப்பாக இருத்தல். ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ். சரிங்களா? சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கான என்ன பண்ண போறோம்? கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். கவனத்தை மேம்படுத்த, மன அழுத்தத்தை குறைக்க வழக்கமான செயல்பாடுகள் தேவை. சரிங்களா? ஸோ என்கரேஜ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியமான உடல் தான் இந்த ஆரோக்கியமான மனதை ஆதரிக்குதாமா. சரிங்களா? த ஹெல்த்தி பாடி சப்போர்ட்ஸ் எ ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நல்லா படிக்க முடியும். ஒன்பதாவது ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி விகித உணவு எடுத்தல். சாப்பாடு. சரிங்களா? ஸோ நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா? சரியான நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா நமக்கு தேர்வில் வெற்றி பெறணும் இல்லையா? சரியான சாப்பாடு சாப்பிட்டுக்கணுங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் டயட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி ஹேபிட்ஸ். ஸோ உங்களுடைய மூளைக்கு எரிபொருள் ஃபியூவல் அப்படின்னா சத்தான உணவு தாங்க. ஈட் நியூட்ரியஸ் மீல் டு fuel your brain. சரிங்களா? உங்கள் மூளைக்கு ஒரு எரிபொருள் வேணும் அப்படின்னா அது சத்தான உணவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும்? கவனம் மற்றும் ஆற்றல் நிலைகள் இல்லையா அது மேம்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? a good diet helps improve concentration and energy levels for studying. கடைசி ஒன்று பார்க்க போறோம். 10வது மதிப்பாய்வு செய்து பிரதிபலித்தல். ரெவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் நீங்கள் ரெவ்யூ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது பிரெயினில் போய் உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ பிரெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது ஞாபகம் வச்சுருந்தாலும் தேர்வில் ஞாபகப்படுத்தி வெற்றி பெற முடியும். பார்க்கலாம். கற்றுக்கொண்டதை மதிப்பாய்வு செய்ய நேரத்தை ஒதுக்கிடணுங்க. நம்ம படிச்சிருக்கோம், மதிப்பாய்வு செய்வதற்கும் பிரதிபலிப்பதற்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடணுங்க. Take time to review what you have learned. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா அது அதிகமாகும். நம்பிக்கை மேம்படுத்தவும் அதிகரிக்கவும் அடையாளம் காண உதவும். எந்தெந்த ஏரியாவில் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க. ஸோ ரிஃப்ளெக்டிங் ஆன் ப்ராக்ரஸ் ஹெல்ப்ஸ் யூ ஐடென்டிட்டி ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் பூஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 100% சக்ஸஸை கொடுக்க போகுதுங்க இந்த ஹேபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த ஃபார்முலாவை 100% கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். இதை கரெக்டாக நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அது கன்சிஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நம்ம இதே மாதிரி ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.